வணக்கம், வாங்க சமைக்கலாம். சட்டி நன்கு காய்ந்தவுடன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் காய்ந்தவுடன் சிறிது கடுகு சேர்க்க வேண்டும். சிறிது சீரகம் சேர்க்க வேண்டும். ஒரு சிறிதளவு வெந்தயம் சேர்க்க வேண்டும். கடுகு அனைத்தும் நன்கு பொரிய வேண்டும். இந்த வாழைப்பூவை நாம் கொஞ்சம் அறுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். இதை நன்கு வதக்க வேண்டும். அறுத்து வைத்த வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளவும். அதையும் நன்கு வதக்க வேண்டும். வாழைப்பூ மிக உடம்புக்கு நல்லது. இதை நம்ம மாதம் ஒரு 2 முறை செய்து சாப்பிட்டோம்னா மிகவும் உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து நன்கு வதங்கிய பிறகு பூண்டை சேர்க்க வேண்டும். நன்கு வதக்க வேண்டும். நன்கு வதங்கிய பிறகு சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும். நாம் எவ்வளவு நன்கு வதக்குகின்றோமோ அந்த அளவுக்கு குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும். அடுத்து மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்க்க வேண்டும். அடுத்து கரைத்து வைத்த புளியை ஊற்றிக்கொள்ள வேண்டும். கரைத்து வைத்த தக்காளியை சேர்த்துக்கொண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். சிறிது தண்ணீர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கொத்தமல்லியை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு 5 நிமிடம் மூடி வைக்கவும்.